சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பொறுப்பிலுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறுமியினுடைய வழக்கில் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டு அது சம்பந்தமாக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டால் அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆணையிடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது? அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது. அந்த அரசு தான் கடமையை செய்ய தவறிவிட்டது. எதற்காக மக்கள் தேர்ந்தெடுத்தோம்? மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கே நாங்கள் வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல. ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு சிறுமியினுடைய வழக்கில் துரோகம் இழைத்து விட்டீர்கள். இதற்கு மக்களால் அரசு எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? எங்கள் அதிகாரத்தை எதற்கு உங்களுக்கு வாக்களித்தோம்? நாங்கள் படும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு உங்களுக்கு அதிகாரம் வழங்கணுமா? இல்லை, நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டீர்கள். இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா ஆணையர் யாரு? முதல்வர் தானே. அந்த முதல்வர் ஏன் செய்யல? அப்போ பணக்காரங்களுக்கும் ரவுடிஸுக்கும் நீங்க துணை போறீங்க. எந்த வகையில நியாயம்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசு நீங்க செய்ய மாட்டீங்க, அவ்வளவுதான், முடிச்சுட்டீங்க. நீதிமன்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், விரைவில் நீதி கிடைக்கும் என்று. அதோடு தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகின்றால் அதை பத்தி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்கல. ஏன் எடுக்கல? யார் அதிகாரம் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை நீங்க பணக்கார வர்க்கத்துக்கும் பலமுள்ள வர்க்கத்துக்கும் சப்போர்ட் பண்றது எந்த வகையில நியாயம்? நம்ம முன்னோர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்கு கேட்க வராங்கல்ல, வாக்கு கேட்க வந்தா கரம் கூப்பி வாக்கு கேட்கிறீங்க. அப்படி அர்த்தம் என்ன? நான் எவ்வளவு அதிகாரம் இருப்பினும், என்னிடம் எவ்வளவு பலம் இருப்பினும், என்னிடம் எவ்வளவு செல்வம் இருப்பினும் நான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கீழ்ப்பணிந்து நடப்பேன் என்றுதான் அந்த அர்த்தத்தை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். நீங்கள் அதிகாரம் பெற்றுக்கொண்டு எங்க மக்கள் மீதே அதிகாரத்தை நீங்க நடைமுறைப்படுத்துகிறீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றமும் தீர்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதற்காக உண்மையும் நேர்மையுள்ள மக்கள் ஒன்று சேரும் பொழுது அப்பொழுதுதான் உங்க நிலைமை மாறப்போகின்றதை எச்சரித்தும் நான் இந்த பதிவை முடிவு செய்து வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன்.